நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. உணவு மருத்துவம் உணவு மருத்துவத்தினுடைய 10வது வாரத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உணவு பாதை மனித வாழ்வியலோடு ஒன்றி பின்னி பிணைந்து உயிரோடும் உணர்வோடும் நம்முடைய வாழ்வோடும் பயணித்து நாம் முடிகின்ற பொழுது முடிந்து விடுகிறது. உணவின் சாரிலிருந்து தான் ஒரு விந்து பிறக்கிறது. உணவின் சாரிலிருந்து தான் ஒரு துணைக்கரு பிறக்கிறது. ஒரு பெண்ணுடைய சினைப்பைக்குள் ஒரு சினை முட்டை உற்பத்தி ஆவது இதன் காரணமான உணவின் சார்லிருந்து தான் அது உற்பத்தி ஆகுது. ஒரு ஆணுடைய விந்தும் உணவினுடைய சார்லிருந்து தான். உணவு எல்லாம் கூழாக்கப்படுகிறது, செரிக்க வைக்கப்படுகிறது. அதில் உள்ள கழிவுகள் எல்லாம் திடக்கழிவுகளாக திரவ கழிவுகளாக பிரித்தெடுக்கப்படுகிறது. மீதமுள்ள சாறு சில வினைகளுக்கு பிறகு இரத்தமாக மாறுகிறது. 40 துளி, தோராயமாக 40 துளி ரத்தம் தான் ஒரு துளி விந்து. இதே மாதிரிதான் பெண்ணினுடைய சினைப்பைக்குள்ள சினை முட்டையும் இதே ப்ராசஸ்ல தான் உற்பத்தி ஆகுது. ரெண்டுக்குமே அடித்தளம் எது? ரத்தம். ரத்தத்தினுடைய மூலக்கூறு எங்க இருந்து வருதுன்னு சொன்னா உணவுல இருந்து தான் வருது. அப்போ ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய, ஒரு ஆணும் பெண்ணும் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தணுவனுடைய ஒரே ஒரு துளியும் சேர்கின்ற பொழுது ஒரு கரு உருவாகிறது. இது மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானதுதான் இது. ஆக மொத்தம் இரண்டுமே நீர்மம் தான். உணவு உள்ள போன எந்த ஒரு திடப்பொருளோ திரவமோ எது உள்ள போனாலும் கூழாக்கப்படுகிறது, கூழ் நிலையில. அதுக்கப்புறம் அதுல இருந்து பிளட், அதுவும் நீர்மம் தான், லிக்விட் பேஸ். நீர்மம்னா என்னமோ புதுசா எதுவும் சொல்றான்னு யோசிக்க வேண்டியதில்லை. நீர்மம்னா லிக்விட் பேஸ். லிக்விட்னு ஈஸியா தமிழ்ல சொல்லாம நீர்மம் கிர்மம் ஏதோ ஒரு பாஷையில் பேசிட்டு. அப்போ அதுல இருந்து அந்த கரு உற்பத்தி ஆக போகும்போது அது வளரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விதை போட்டுட்டு அந்த விதை முளைச்சி வேர் விட்டு ஒரு செடி முளைக்கணும்னு சொன்னா என்ன வேணும்? தண்ணீர் வேண்டும். அப்ப தண்ணீர் இருந்தா மட்டும்தான் அந்த விதை முளைக்கும், இல்லைன்னா காஞ்சி போயிடும். அதே மாதிரிதான் இந்த ரெண்டுக்கும் மேலும் வளர்றதுக்கு தண்ணி வேணும். தண்ணியிலிருந்து தான் வந்திருக்குது. ரத்தம் அப்படின்ற தண்ணீர்ல இருந்து தான் இது உற்பத்தி ஆச்சு, இந்த விந்தும் கருமுட்டையும். இது வளர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் தண்ணீர் தான் தேவைப்படுது. அப்போ அந்த கருவுற்ற தாய்மார்கள் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து மறுபடியும் சாறு எடுத்து இந்த கருப்பைக்குள் கொண்டு போய் அந்த உடம்பு என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க் பண்ணுது, அந்த கருவை வளர வைக்குது. கருவிற்கு போதுமான தண்ணீர் இல்லைன்னு சொன்னா என்னவாகும்னு சொன்னா அந்த கரு செதஞ்சு போயிடும். இல்லை அப்படின்னு சொன்னா அதோட வளர்ச்சி முழுமையான வளர்ச்சியா இருக்காது. 2 monthsல 3 monthsல 4 monthsல அந்த மாதிரி 6 monthsல எடுத்துடணும், க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்லாம் டெலிவரி பண்ணி எடுக்கணும் 6ஆவது மாசம்லாம். மொத்தம் அப்படி 7ஆம் மாசம்னா குறை மாச குழந்தைய அது பிறக்கும். 9ஆம் மாசம் வரைக்கும் குறை மாசம் குழந்தை தான் அது. 9 மாசம் வந்ததுக்கு அப்புறமா வேணா ஓரளவுக்கு நார்மல் பேபியா அது பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி முழு ஆற்றல்ல இல்லைன்னு சொன்னால் அதனுடைய ஆதாரம் எங்க இருக்குன்னா தண்ணீர் தான். சரி, பிறந்த உடனேயும் அதுக்கு புகட்டப்படுகின்ற முதல் உணவும் தண்ணீர் தான், தாய்ப்பால். அப்ப அந்த உடம்புல நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா 2/3 ஆஃப் வாட்டர், 1/3 சாலிட் மேட்டர். உலகத்துல என்ன இருக்கோ அதே தான் உடம்புலையும்.
அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. உலகத்தில் என்ன இருக்குது? உலகம் 2 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி நிலப்பகுதியாக இருக்கிறது. லேண்ட் ஏரியான்றது 1/3, தண்ணி கடல் இருக்கிறது வந்து 2/3. இது வந்து என்ன ஆகும்? குறுக குறுக வந்து லேண்டை வந்து மூழ்கடிக்கிறதை விட நிலப்பகுதி அதிகமாகி தண்ணீர் குறைஞ்சிட்டு போறதா உலகம் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரிதான் உடம்புல நோய்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு தண்ணீர் குறைஞ்சிட்டே போறது. பொதுவா தண்ணீர்னா உடம்புல வந்து நிறைய தண்ணீர் இருக்குது. வியர்வையும் தண்ணீர் தான், கண்ணீரும் தண்ணீர் தான், மூக்குல ஒழுகுற சளியும் தண்ணீர் தான், எச்சிலும் தண்ணீர் தான், யூரினும் தண்ணீர் தான், செம்மனும் தண்ணீர் தான். அதே மாதிரி ஒவ்வொரு உள்ளுறுப்புகள்ல நாளமில்லா சுரப்பிகளும் சுரக்கிறது எல்லாம் தண்ணீர் தான். நாளமுள்ள சுரப்பிகள் சுரக்கிறது தண்ணீர் தான். லிவர்லயும் செக்ரீஷன் தண்ணீர் தான். தண்ணீர் இல்லாத பார்ட்டே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த உமிழ்நீர் சுரப்பியில வந்து அந்த சுரப்பி நின்று போச்சுன்னு சொன்னா பேசுவது நின்று போயிடும். பேச்சு இருக்காது. கண்ணில் ஈரம் இல்லைன்னு சொன்னா கண் பார்க்க முடியாது. மூக்குல ஈரம் இல்லைன்னு சொன்னா சுவாசிக்க முடியாது. காஞ்சி போச்சுன்னா உள்ள காத்து அடைச்சிக்கும். காதுல தண்ணி இல்லைன்னு சொன்னா உள்வாங்கி வெளிவிட முடியாது. அந்த ஒளியை வந்து உள்வாங்க முடியாது சவுண்ட. அதே மாதிரி இங்க தைராய்டு சுரப்பி இருக்குது, இங்க பிட்யூட்டரி பெனியல் சுரப்பி இருக்குது, இங்க தைமஸ் சுரப்பி இருக்குது, இங்க பேன்கிரியாஸ் சுரப்பி, எல்லாத்துக்கும் என்ன பேரு? சுரப்பி சுரப்பி சுரப்பி. தண்ணீர் தான், எல்லாத்துக்குமே சுரப்பி தான். அப்ப மெயினான வாட்டர் என்ன உடம்புக்குள்ளனா ரத்தம் தான். அப்ப ரத்தம் வந்து உடம்புக்குள்ள இல்லாமையினால ஏற்படக்கூடிய நோய்கள் ஒரு பார்ட்டு, ரத்தம் வந்து வெளியேறிட்டு இருக்கனால ஏற்படக்கூடிய நோய்கள் இன்னொரு பார்ட்டு, ரத்தம் கெட்டு போவதனால ஏற்படக்கூடிய நோய்கள் இன்னொரு பார்ட்டு, ரத்தம் உறைஞ்சு போறதுனால ஏற்படக்கூடிய பார்ட் இன்னொரு பார்ட். ரத்தம் உறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா லிக்விட் வந்து சாலிட் மேட்டரா மாறிடுச்சு, ரத்த குழாய்கள்ல போய் அடைப்பாகி விட்டது, ரத்த கட்டிகளாக அடைத்துக் கொண்டது. அது என்னன்னா லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். ரத்தம் வந்து குறைஞ்சு போச்சு, அப்படியே சோர்ந்து போய் பேலா கண்ணு முகமெல்லாம் வெளுத்து போய் கண்ணெல்லாம் வெளுத்து போய் உதரெல்லாம் வெளுத்து போய் இப்படியே தலை தொங்கி போயிருக்கும். நிமித்தனா கூட திரும்ப அப்படிதான் இருக்கும். சாப்பிட்றியா? வேணாம். வேணாங்கிறது கூட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப லோவா அவங்களுக்கே கேட்குதான்னு தெரியாத அளவு தான் இருக்கும். அப்படி பார்க்க போகும்போதே புரிஞ்சிடலாம் அவங்க ரத்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ரத்தம் அடைச்சிக்கிறது ஒண்ணு, அது திக்காயிருது ரத்தம், திக்னஸ், கிளாட்டிங். இங்க ரத்தம் இல்லாமே ஆயிருது. ரெண்டாவது ப்ளீடிங், அடிபட்டா ஓவர் ப்ளீடிங் ஆயிடும். அதே மாதிரி ரத்தப்போக்கு, பல் ஈரல ரத்தம் கசிஞ்சா ரத்த கசிவு தான். அதே மாதிரி மோஷன்ல ரத்தம் போனாலும் ரத்த கசிவு தான். அதே மாதிரி யூரின்ல பிளட் போனாலும் ரத்த கசிவு தான். இல்ல பீரியட்ஸ் அதிகமாக போனாலும் கூட அது வந்து பீரியட்ஸ் கிடையாது, ரத்தப்போக்கு தான் அங்க போயிட்டு இருக்குது. இது இல்லாம இன்னும் நிறைய ரத்தங்கள், மூக்குல ரத்தம் விழுகிறது, கண்ணில் ரத்தம் விழுகிறது, எல்லாம் காதல் ரத்தம் வர்றதுலாம், காதல் ரத்தம் வர்றதுலாம் அபாயமான இடம். ஆக மொத்தம் ரத்தம் வெளியேறுகிறது. ஒண்ணு ரத்த கிளாட்டு, திக்னஸ் ஆயிடுறது. இன்னொன்னு ரத்தம் இல்லாமல் போய் இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு ரத்தம் வெளியேறுவதனால குறைஞ்சு போயிடுறது. இன்னும் ரத்தம் கெட்டு போயிடுறது. அப்போ அந்த பியூரிபிகேஷன் அப்படின்ற ஒரு மேட்டர் நடக்காதனால, சுத்திகரிப்பு, ரத்த சுத்திகரிப்பு நடக்காதனால இம்பியூர் பிளட் எல்லாம் வந்து பியூர் பிளட்டா மாறாது. இம்பியூர் பிளட்டுக்கும் பிளட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து பார்க்க போகும்போது, பேச போகும்போது, யோசிக்க போகும்போது, சாப்பிட போகும்போது அதுக்கு எல்லாத்துக்குமே ரத்தம் தேவைப்படுது. ரத்தம் என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஆக்சிஜனை சுமந்துட்டு வருது. தண்ணீர் வந்து மேகங்களை சுமந்து கொண்டு வருகிறது. ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மேகத்துல தான் தண்ணி கிடைக்குது. அதே மாதிரிதான் இது. இப்படி அப்படியுமா வைஸ் வெர்சா. இப்போ இந்த மாதிரி ரத்தம் வந்து கெட்டு போகுதுன்னு சொன்னா, இப்ப நான் பேச போகும்போது ரத்தம் நாக்குக்கும் தொண்டை பகுதிக்கும் தேவைப்படுது. இதை என்ன பண்ணும்? ஹார்ட் வந்து இந்த பேசி முடிச்சோம்னா இந்த ரத்தம் சூடாயிரும். ஏன்? இது இருக்கிற ஆக்சிஜன் தான் இந்த உடம்பு, இந்த நாக்கும் தொண்டையும் இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ், பேச்சுக்கான உறுப்புகள் எல்லாம் பயன்படுத்துது. இந்த தொண்டை பகுதி, அப்புறம் வந்து நாக்கு, உணர்வு உறுப்புகள், உதடுகள், இதெல்லாம் சேர்ந்துதான். இப்ப பற்களும் தான் சேர்ந்துதான். அது பல்லு இல்லாம பேசினா வந்து பல்லாத பேசும்போது எப்படி இருக்கும்? சாப்பிட்டேன்,
2 15 சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. அப்ப பல்லு இல்லாம பேசும்போது அப்படிதான். தொண்டையில அடைச்சிட்டு போகும்போது ஹார்ஸ்னஸ். அப்படிதான் சாப்பிட்டேன். அடைச்சிருச்சு. இப்படி. இப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த பியூரிஃபிகேஷன் சுத்திகரிப்பு நடக்கல. ஏன்? இப்போ இந்த மாதிரி ஆக்ஸிஜனை செலவு பண்ணணும்னா அந்த பிளட் என்ன ஆகும்? ஆக்ஸிஜன் இல்லாத பிளட்டா மாறிடும். ஆக்ஸிஜன் இல்லாத பிளட்டா மாறணும்னா அது இம்பியூர் பிளட். அது கருத்து போயிருக்கும். இது ஹார்ட் என்ன பண்ணும்? உன்னை கொண்டு போய் ஒப்படைக்கிறேன். எங்க ஒப்படைக்கணும்? காத்து ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். காத்துக்கு எங்க ஸ்டேஷன் இருக்கு? நுரையீரல், லங்ஸ். இங்க கொண்டாந்து விட்டோம்னா இது என்ன பண்ணும்? நான் சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லி வாங்கும். லோடு அதிகமாக அதிகமாக நிறைய செலவாகுது. ஓவரா தீனி உள்ள போட்டே இருக்கிறான் இவன். திடப்பொருள் போட்டே இருக்கிறான். இருக்கிற தண்ணி எல்லாம் அதுல போய் ஒட்டிக்கிட்டு காஞ்சி போயிடுது. பேச்சா பேசிட்டு இருக்கிறான். யோசனையா பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். அந்த மொபைலை பார்த்தபடியே இருக்கிறான். கண்ணுக்கு ரத்தம் பாஞ்சு தீர்ந்து போச்சு. மூளை ரத்தம் பாஞ்சு காலியா போச்சு. பேசி பேசி தொண்டைக்கு தண்ணி ரத்தம் காஞ்சி போச்சு. தொண்டை தண்ணின்னு சொல்றான் பார்த்தீங்களா? அது மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்றுல இருக்கிற எல்லாம் வந்து போயிடுச்சு. எல்லாம் காஞ்சி போச்சு. எல்லா இடத்துலயுமே இம்பியூர் பிளட். நுரையீரல் என்ன பண்ணும்? என்ன இது அளவா கொண்டாட தெரியாதா அப்படின்னு ஹார்ட்டை பார்த்து கேட்க போகும்போது, அம்மா நான் கொண்டாட வேண்டிய டியூட்டி என்னது? சுத்தம் பண்ணி உடனே வாங்கிட்டு போய் திரும்ப அவங்களை கொடுத்து அவங்களை வேலை செய்ய வைக்கணும். எனக்கு குடுன்னு சொல்லி அதை வற்புறுத்தி வற்புறுத்தி வாங்க இதுவும் பலவீனம் அடைஞ்சிடும். என்னால முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணிக்கும். எப்போ நுரையீரல் ஸ்டாப் ஆகுதோ அப்போ இம்பியூர் பிளட் உடம்புல உற்பத்தி ஆகுது. அப்போ தோல் வறட்சி, ஸ்கின் டிசீசஸ், அப்புறம் பம்பிங் ஸ்டேஷன், நுரையீரல் பூச்சி அப்படின்னு நம்ம சாதாரண இப்படி ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து லங்ஸ் பூரா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நிமோனியா வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, கொரோனா வந்துச்சு அப்படின்ட்டு வைரஸு, பாக்டீரியாஸு, இன்னும் என்னென்ன பேர் இருக்கும் மொத்த பேரையும் போட்டுக்கிட்டு டெஸ்ட் எடுத்து அதுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு படுக்க வச்சு எக்ஸ்ரே முதல்ல ஸ்கேனு, அப்புறம் அந்த ஸ்கேனு, அட்வான்ஸ் ஸ்கேனு, அப்புறம் வந்து சிடி, இந்த மாதிரி என்னென்னமோ இருக்குது. இன்னும் அதுக்குள்ள அட்வான்ஸ்லாம் வந்துச்சு. என்னவோ பண்ணி 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 ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பையை தூக்கிட்டு கூட வந்து பிடிச்சிக்கிட்டு ஆட்டோ காத்து ரசீது இறங்கி ஆகுமா, பஸ் காத்து ரசீது இறங்கி ஆகுமா, டாக்ஸி காத்துட்டு ஏங்க எவ்வளோ இருந்தால் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது, என்னதான் நீங்கள் வந்து புக் பண்ணாலும் முடியா அப்படின்னு இப்படியே வந்து எல்லா இடத்துலையும் திட்டு வாங்கிட்டு சுமக்க முடியாமல் சுமந்துக்கிட்டு சோர்வடைஞ்சு போய் நம்ம போய் பஞ்சு அடைஞ்சு போய் உட்காந்துருக்கணும். ரத்தம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, வயசாயிடுச்சு, உங்களுக்கு லங் கெப்பாசிட்டி இவ்வளோதான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்திடுவாங்க. அப்போ எப்படி வந்து நம்ம வந்து உடம்ப வச்சுக்கணும்னு சொன்னால், உடம்புல வந்து 2 பகுதிக்கு மேலான ரத்தம் எதுக்கு செலவு பண்ணப்படுதுன்னு சொன்னா வயிற்றுக்கு தான் செலவு பண்ணும். இரைப்பை இன்னும் கூட 80%. ஒவ்வொரு கால்குலேஷன் நிறைய கால்குலேஷன் இருக்கு, நிறைய ரிசர்ச், இதெல்லாம் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ். சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து 75%, ஆக மொத்தம் 65% கீழே யாரும் சொல்லல. 2/3, 75, 80, 85, 90 எல்லாமே எங்க செலவு பண்ணப்படுது? வயிற்றுக்கு தான் செலவு பண்ணப்படுது. மீதி எல்லாத்துக்கும் பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, போறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, உடைக்கிறதுக்கு, கையில் தூக்குறதுக்கு, கால் நடந்து போறதுக்கு, வண்டி ஓட்டு போறதுக்கு, இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு ஃபியூ பர்சன்டேஜஸ் தான். ஒரு சில குறைந்த சதவீதம் தான். மேக்சிமம் வந்து நான் இஷ்டமுக்கு கொடுத்து கொடுத்தே என்னால் முடியாம போயிட்டோம்ப்பா அப்படின்னு ஹார்ட்டும் கை இருக்குது. சுத்தம் பண்ணி நான் ஓஞ்சி போயிட்டேன், என்னால் விட்டுடுங்க. அப்போ என்ன பண்ணுது? இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே ஆக்சிஜன் இல்லாமல் போயிடுது. இங்கே கார்பன் டை ஆக்சைடு பூரா இங்கே வயிற்றுக்குள்ள சேர்த்து போகுது. அப்போ இன்னும் நோய் சேர்த்துக்கிச்சா அது வயிறு? எப்படிதான் முடியும்? என்னால முடியாது. அனுப்பு ஆஸ்பத்திரிக்கு, அவனை டெஸ்ட் எடு, கண்டுபிடி தைராய்டு, கொலஸ்ட்ரால், பிபிய, சுகரை கண்டுபிடி மாத்திரை எப்போ ஓடு. ஒரு டாக்டர் சொல்லுவாரு, நீ சாவறதுக்கு மருந்து சாப்பிட்டுதான் ஆகணும். இவன் பிடிக்கல வேற டாக்டர் பண்ண அவன் சொல்லுவார், நான் சொல்றேன் பண்ணி வாழ்றதுக்கு சாப்பிட்டுதான். நீங்க தான் சார் கரெக்டு, சாருக்கு சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொன்னதும் அவர் சொன்னது பெரிய வித்தியாசம் கிடையாதுன்றது நம்ம வாரம் பேசிட்டு இருக்கோம். அப்ப காரணம் எங்க இருக்குது? எல்லாமே வயிற்று பகுதி தான். வயிறு சரியா இருந்தா மேக்சிமம் சரியாயிடும். வயிறு தான் உயிர். அப்போ வாழ்வதற்காக சாப்பிடுவதற்காக வாழ்வது, ரெண்டுல எந்த பார்ட்டுன்னு நம்ம பார்த்துக்கணும்.
யாருக்கும் ஆசை இல்லாம இல்ல. அளவறிந்து நம்ம கொடுக்க போகும்போது அது பக்குவமான உடம்பு மெயின்டைன் ஆகும். அப்ப எங்க லாக் ஆகுறோம்? எங்க லாக் ஆகுறோம்னா, திடப்பொருள் சேர 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 திடப்பொருள்ல இருந்து தண்ணி வராது. அது வேணா காற்றா வேணா மாறும். அப்போ வாயு தான் அதிகமா உடம்பு சேரும். வாயு சேர சேர என்ன ஆகும்? வலிகள் அதிகமாகும். வலிகள் அதிகமாக வாழ்க்கை முடங்கி போய்விடும். அது பெராலிசிஸா இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம், ஆஸ்மாவா இருக்கலாம், டிபியா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமான அடித்தளம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை. பிளட் இம்பியூர் பிளட், ரத்தம் வந்து சுத்திகரிப்பதை இந்த செஸ்ட் ஏரியா குறைத்து கொண்டது. ஏன் கொண்டாந்து கொடுக்கறது ஹார்ட்டாலே முடியல, கொண்டாந்து கொடுத்துறது எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுத்துறது, இது சுத்தம் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது, அங்கேயே பிளாக் பண்ணு, டிராஃபிக் ஜாம் பண்ணுப்பா, முதல்ல இந்த டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல போகும்போது உடம்புல அங்கே ரத்தம் தேக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் பின்னாடி வெரிகோஸ் வெயின், வெரிகோஸ் அல்சர்ஸ் இந்த மாதிரி டெவலப் ஆகுது. அது தண்ணி இல்லைன்னா பூமி பாலம் பாலமாக வெடிக்கிற மாதிரி தான் வெரிகோஸ் அல்சர் வெடிச்சிடும். பாலம் பாலமாக சதெல்லாம் வெடிக்கும். இப்போ டயபெட்டிக்ல கால் விரலில் வெட்டி எடுக்கிறதுலாம் அதனால தான். தண்ணீர் இல்லை, திடப்பொருள் போற அளவுக்கு தண்ணி இல்லை. சாதாரண இயற்கை மருத்துவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அது ஆன்மீகங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அரை வயிறு உணவு சாப்பிடுங்கள், கால் வேறு தண்ணீர் குடியுங்கள், கால் வேறு எம்டியா விட்டுருங்க, இப்படி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, கேட்டுக்கலாம் நம்ம. அர்த்தம் இல்லாம இல்லை. அதே மாதிரி நம்ம போன வாரம் கூட பேசணும். சப்போஸ் பசி இல்லைன்னா ஒரு வேளை ஸ்கிப் பண்ணுங்க சாப்பாடை, ஒரு வேளை சாப்பாடை விட்டுடுங்க. நோன்பு இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். திருமறையே நமக்கு வந்து அறிவுறுத்திருக்கிற விஷயம் அதுதான் வந்து. ஏன் அப்பப்போ நம்ம வந்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தால் வாழ்நாள் எல்லாம் நிம்மதி ஏற்படும். நீண்ட ஆயுள்ன்றது அப்புறம், அது லாஸ்ட் பார்ட்டு. இருக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டம் இல்லாமல் நாம இருக்கணும், இன்னொருத்தர் கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும். அந்த ரெண்டு விஷயங்கள் வேணும்னு சொன்னால் இங்க வந்து திடப்பொருளுடைய அளவுகள் வந்து அளவறிந்து கொடுக்கணும். ஒருத்தருக்கு 8 தோசை சாப்பிட முடியுதுன்னு சொன்னா 8 தோசை கொடுக்கலாம், அவருக்கு 10 தோசை கொடுக்க கூடாது. இன்னொருத்தருக்கு ஒரு 1.5 தோசை தான் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா 1.5 தோசை அவர் கொள்ளணும்னு சொன்னா அந்த பாத்திரத்துக்கு 1.5 தோசை தான் ஃபில்லப் ஆகுது, 2 தோசை அவருக்கு அதிகம். அப்ப யாருக்கு 8ஆ 2ஆன்லாம் கணக்கு இல்லை. யாருக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அளந்து கொடுக்குறது அவங்களுக்கு தான் புரியாது. எனக்கு 8 தோசை பதில் 4 தோசை சாப்பிட்டா தூக்கமே வராதுங்க. நைட்டு பூரா முடிச்சுதான் இருப்பேன். எனக்கு 1.5 தோசை 2 தோசை சாப்பிட்டா எனக்கு தூங்கவே மாட்டேங்க. ஐயோ இப்ப நெஞ்சில இன்னைக்கு இறங்காது. ரெண்டுமே 2 விதமான எதிரில் திசையில பயணிக்கக்கூடிய 2 விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த தூக்கமின்மை ஏற்படுத்த 2 விஷயங்களும் என்னது? இவருக்கு 1.5க்கு 2 ஆச்சு, அவருக்கு 8க்கு 4 ஆச்சு. 8 வேண்டியவங்களுக்கு 8 கொடுக்கலாம், அவனுக்கு ஆனா 10 ஆக்க கூடாது. சரி 8ங்கிறத என்ன செய்யலாம்? 7 ஆகி வைக்கலாம். 7ஓடு நிறுத்தலாம். 8 என்னால முடியும், நான் 7 நிறுத்துறேன் அப்படி நிறுத்தணும். 1.5 ஆளுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்குது, என்ன காரணம்னு பார்த்து அந்த காரணத்தை ரெக்டிஃபை பண்ணாக்க அவருக்கு 1.5 தோசை வந்து 3 தோசையா மாற வாய்ப்பு. இது மாதிரியான அளவுகள் நமக்கு இருக்கணும். சரி, அந்த இடத்த பத்தி பேசுறதுக்காக நான் வரல. இந்த பிளட் வந்து இம்பியூர் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணணும்னு சொன்னாக்க என்ன வேணும்? பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட்டே வாட்டர் தான். தண்ணீர் பற்றாக்குறையாக தான் வந்துச்சு, தண்ணி வேணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிறப்பதற்கு முன்பாகவே தண்ணீர் நிலை நல்லா ஒரு உடம்புல இருக்குமானால் அந்த கருமுட்டையும் விந்தும் நல்ல தரமானதாக உற்பத்தியா இருக்கும். தண்ணீர் தேவையான அளவு அந்த தாய்க்கு தந்திருக்க ஆனால் என்ன ஆகும்னு சொன்னா, தாய் வயிற்றுல இருக்கக்கூடிய கருப்பையில் இருக்கக்கூடிய கரு ஆரோக்கியமான நிலையில் வளர்ந்துருக்கும். அதுக்கு வந்து மூளையின் செயல்பாட்டிலையோ இல்ல உடல் செயல்பாட்டிலையோ வளர்ச்சியிலையோ குறைபாடு இல்லாத குழந்தையாக வளரும். அப்ப எங்க வீக்னஸ் வந்திருக்குது? தண்ணீர் தான் அங்க காரணமா இருக்குது. தண்ணீர் பற்றாக்குறை. இந்த ஏரியான்றது வாட்டர் டேங்க். இது டேங்க், இது கூல், இது எப்பவுமே ஜில்லுன்னு இருக்கணும். இந்த டேங்க் எம்டியா போச்சுன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மாவுக்குன்னு வச்சுக்கல கரு வளர போகும்போது குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியில் வந்து பாதகங்கள் ஏற்படும், மென்டல் டிசார்டர்ஸ். வேற உறுப்புகளுக்கு போகக்கூடிய
அந்த தாய்மார்ல சத்து பற்றாக்குறையா இருந்துச்சுன்னு சொன்னா அது எந்தெந்த இடத்துக்கு போலியோ அந்தந்த உறுப்புகள் எல்லாம் பலவீனப்படும். நம்ம பிசிக்கலி ஆர் மென்டலி எங்க வேணாலும் பாதிப்பு ஏற்படும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் தண்ணீர். அப்ப தண்ணீர் சத்தை ஒரு தாய்க்கு நேரம் அறிந்து கொடுத்துட்டே இருக்கணும். தண்ணீர் சத்து எதுல இருக்குது? முதல்ல வந்து பழங்கள், 2வது காய்கறிகள், கீரை. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கிற பழக்கம். எனக்கு தண்ணி தான் எடுத்துதான் இருக்கும், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. மறந்துடுறேன், எனக்கு ஞாபகமே இல்லை, குடிக்கணும் தோணலை. தோணலைன்ற வார்த்தை அதிகமா மார்க் 100 பேர்கிட்ட கேட்டோம்னு சொன்னா ஒரு 90 பேர் விஷயம் தோணலைன்றதுதான். தோணலைன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு எடுத்துட்டேன். சரி, ரைட்டு. அப்ப அந்த தாய்க்கு தண்ணீர் சரியா வந்து கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு சொன்னா குழந்தை பிறப்பதற்கும் தண்ணி பத்தலன்னு டாக்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, டெலிவரி டைம்ல வாட்டர் ஸ்கார்சிட்டி, தண்ணி பத்தல, நம்ம சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அங்கதான் தண்ணி தான் தேவைப்படுது. டெலிவரிக்கும், நார்மல் டெலிவரிக்கும் அது உள்ள தண்ணிக்குள்ளதான் அது வந்து அந்த கரு வளரணும். அதுக்கு தண்ணி வெளியேறிச்சு சொன்னா கரு வளர்ச்சி எங்க பாதிக்கப்படுறது, காஞ்சி போயிடும், தீஞ்சு போயிடும், குறைஞ்சு போயிடும், உயிரே போயிடும். அப்ப தண்ணி தேவைப்படுது. அப்ப டெலிவரி வரைக்கும் வந்து தண்ணி சத்துக்கள் ஏற்றிட்டே இருக்கணும். சரி, திடப்பொருள் சாப்பிட போகும்போது அப்ப தண்ணி உலகத்துல எவ்வளவு தண்ணி இருக்குது? 2 மடங்கு கடலால் சூழப்பட்டிருக்குது, 1 பகுதி தான் நிலப்பகுதி. உடம்புக்குள்ளேயும் அது மாதிரி 65% to 70% வாட்டர் தான் இருக்குது. மீதி 30% to 35% தான் வந்து அந்த சதையும் நரம்பும் மற்ற எலும்பு அதெல்லாம் சேர்ந்து 1/3 தான் இருக்குது. அதே லிமிட்ல தான் நம்ம வந்து கொடுக்கணும் உள்ள. அப்போ 1/3, இப்போ ஒரு பங்கு நம்ம உள்ள போகுதுன்னு சொன்னா அது மாதிரி இன்னும் 2 மடங்கு வாட்டர் உள்ள போகணும். நம்ம இவ்வளவு சோறு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா இவ்வளோ பிளஸ் இவ்வளோ அந்த அளவுக்கு தண்ணி உள்ள போகணும். அது இடம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி தண்ணி உள்ள போச்சுன்னு சொன்னா பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆனா தண்ணி எப்படி குடிக்கணும்? எவ்வளவு குடிக்கணும்? தேவைப்படுற அளவு குடிக்கணும். டம்ப் பண்ணக்கூடாது. 5 லிட்டர் குடி, 7 லிட்டர் குடி. சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் நாங்க வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தண்ணி குடிச்சாகணும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய செம்பா இருந்தா ஒரு எவ்வளவு டம்ளரா இருந்தா உங்களுடைய அமைப்பு டம்ளர் மாதிரி தான் இருக்குதுன்னா டம்ளரோட தண்ணி குடிச்சா போதும். உங்களுடைய குடல் அமைப்பு ஒரு செம்பளவுக்கு இருக்குன்னா செம்பளவுக்கு தான். ஒரு சின்ன ஒரு கோழை அளவுக்கு இருக்குன்னா அவ்வளவுதான். ஒரு குண்டா அளவுக்கு இருக்குதுன்னா அவ்வளவுதான். ஒரு பானை அளவுக்கு இருக்குன்னா அவ்வளவு குடிக்கலாம். ஒரு தேக்ஸா அளவுக்குன்னா குடிக்கலாம். அண்டா அளவுக்குன்னா அண்டா அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் அண்டா அளவு குடிக்கணும். மற்றவெல்லாம் குடிச்சாக்க இறந்து போயிடும். அளவு இருந்து குடிக்கணும். ஆக மொத்தம் தண்ணீர் வந்து திடப்பொருளை விடவும் தண்ணீர் அதிகமாக படுகிறது. அப்ப அந்த விஷயத்தை மட்டும் தான் நீங்க உள்ள எடுக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட தண்ணி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு மட்டும் கால்குலேட் பண்ணணும். அதை என்ன செய்யலாம்? நம்ம ஒரு நாளைக்கு லிக்விடா உள்ள என்ன போகுது, லிக்விட் பேஸ்ல என்னென்னலாம் இருக்குது முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை முடிச்சலாம். ஃபர்ஸ்ட் பிறந்துருச்சு குழந்தை, ரைட்டு. இப்ப என்ன வேணும்? தாய்ப்பால் வேணும். இந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க? தாய்ப்பால் நிறுத்திடுமா அப்படி சொல்றாங்களா இல்லையா? தாய்ப்பால் நிறுத்தக்கூடாது. குழந்தைக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி, தாய்க்கு எந்த நோய் இருந்தாலும் சரி, தாய்ப்பால் நிறுத்தப்படக்கூடாது. தாய்ப்பால் கொடுக்கவே அந்த அம்மாவுக்குள்ள கஷ்டங்களை நீக்கிட்டு கொடுத்தாக்க அந்த குழந்தைக்கு அது ஒன்றும் டெவலப் ஆகாம பாதுகாக்கும். தாய்ப்பால் நிறுத்தக்கூடாது. தாய்ப்பால் நிறுத்துவது தவறானது. தாய்ப்பாலுக்கு மாற்றாக வந்து எதுவுமே ஈடாக முடியாது. சரி, பிறந்த குழந்தைக்கு அடுத்தது தண்ணீர் தரணும். 6 மாசம் வரைக்கும் தண்ணீர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற டாக்டர் கொடுத்து 6 மாசம் வரைக்கும் தண்ணி குடிக்காம இருக்கணும். தண்ணி வேணுன்றப்ப பால் தான் முடியும். ஓகே, மில்க் இஸ் ஆல்சோ லிக்விட், யூ ஷுட் டேக் மில்க் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ல முடியுமா நம்மளால? சொல்லணும். டாக்டர்மா, நீங்க வந்து குழந்தைக்கு தண்ணியை கொடுக்கூடாது சொல்றீங்க, அதான் சளி பிடிக்குது, அப்பா ஓடி வரீங்க. நீங்க தான் தண்ணி கொடுத்தா சளி பிடிக்க தான் செய்யும். நீங்க 6 மாசம் தண்ணி குடிக்கக்கூடாது. ஒன்லி டீ, காஃபி, பால், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் போட்டுட்டேன் இதான் முடியும். ஓகேயா? முடியுமா? யாராவது? யார் வேணாலும், நீங்க டாக்டர் வேணா இருக்கலாம், நீங்க பேஷண்ட் வேணா இருக்கலாம், நீங்க சாமானியமான இருக்கலாம், சாமானியமான இருக்கலாம், யாராவனா இருங்க. தண்ணிக்கு பதில் 6 மாசத்துக்கு நீங்க வந்து லிக்விட் ஃபார்ம்ல நீங்க வேற ஏதாவது ஒன்று குடிச்சிக்கலாம்னு சொன்னா முடியுமா? நம்மளால முடியாதுல்ல, குழந்தையால முடியாது. தண்ணி தான் கொடுக்கும்.
தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைக்கு. அந்த பார்ட். சரி, ரைட்டு. பெரியவங்க நாம இப்ப எப்படி அளவுக்கணும்? நம்ம திடப்பொருள் சாப்பிட்றதுக்கு இன்னொரு 2 மடங்கு வந்து திரவ பொருள் சேர்த்தாதான் அந்த உடம்பு நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். இல்லை சுகரே குறைய மாட்டேங்குது. எவ்வளவு நாளைக்கு போறது ஆஸ்பத்திரி? ஆஸ்பத்திரியா? வாழ்நாளெல்லாம் ஆஸ்பத்திரி தான் நம்ம அலைய வேண்டியதா இருக்குது. ஏன் அலையறீங்க? சரி, எப்பதான் நம்ம நிறுத்துறது? நிறுத்த முடியாது. இந்த இடத்துல கால்குலேஷன் நம்ம பண்ண தெரியணும், நம்ம கத்துக்கலாம். அது எப்படியும் வந்து 4 இட்லிக்கு எவ்வளவு தண்ணி, 5 தோசைக்கு எவ்வளவு தண்ணி, இவ்வளவு உப்புமாவுக்கு எவ்வளவு தண்ணி, 8 பூரிக்கு என்ன எவ்வளவு தண்ணி, மதியான சாப்பாடு மட்டன் குழம்பு பண்ணி எவ்வளவு தண்ணி குடிக்கணும், சிக்கன் குழம்பு பண்ணி எவ்வளவு தண்ணி குடிக்கணும், வந்து மீன் குழம்பு சாப்பிட்ற என்ன எவ்வளவு தண்ணி குடிக்கணும். என்னங்க இது கணக்கு? எப்படிங்க பண்ண முடியும்? பண்ண முடியாது. இல்ல சாத்தியமானதானா? முடியாது, சாத்தியம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அன்றாட உணவுல ஒரு பகுதி திரவ உணவாக பழக்கப்படுத்துவதற்கு நம்ம தயாராகணும். அவ்வளவுதான். அப்போ 3 வேளை வந்து திடப்பொருள் சாப்பிடணும்ல, ஒரு வேளை திரவ உணவாக நம்ம எடுக்க பழகணும். அந்த காலத்துல எப்படி பண்ணாங்க? என்ன திரவ உணவுலாம் குடிச்சாங்க? பழைய சோறு, கஞ்சி, கூழு, ரசம், இல்லையா? இது மாதிரி தானே பண்ணாங்க. அப்புறம் பால், தயிர், மோர் எல்லாமே லிக்விட் தண்ணி கலந்து தான் எல்லாமே யூஸ் பண்றது பழக்கம். தண்ணீரை வந்து தயிரை மோராக்கி குடிக்கிறது லிக்விட் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லிக்விட் ஃபார்ம் இன்னைக்கு ஒரு வாரம் டயட்ல நம்ம லிஸ்ட் எழுதி பார்த்தோம், சாப்பாடு லிஸ்ட் எழுதி பார்த்தோம்னா எத்தனை வேலைகள் லிக்விட் டயட் உள்ள போயிருக்குது. அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் எப்படி ஆரோக்கியம் இருந்தாங்க? காலையில வந்து தூக்கு அந்த கம்பி பிடிச்சிட்டு போற மாதிரி கம்பி இருக்கும் பழைய காலத்து பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தாக்க. இப்போ வந்து அந்த மாவு அரைக்கிறதுக்கு அது மாதிரி இது மாதிரி மிஷின் போற உடைச்சிருக்காங்க. இந்த கைப்பிடி ஒரு சின்ன ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பி பிடிச்சி சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல பித்தளையிலே அப்படி இருக்கும், அது மூடி போட்டிருக்கும், அதுக்கு மேல இருக்கும். அதுலதான் பழைய சோறு. காலை சாப்பிட்றதும் பழையதுதான். தண்ணி ஊற்றி குடிச்சு எடுத்து போயிடுவாங்க. மதியானத்துக்கு கொஞ்சம் மோர் தயிர் ஊற்றி எடுத்து போயிடுவாங்க. வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. அவர் ஒருவேளை தண்ணீர், ஒருவேளை வந்து இந்த தயிர் மோர் அது மாதிரி ஊற்றி எடுத்துட்டு போகிறது. சரி, பழைய சோறு, சோறு ஐட்டம் இப்படி. அடுத்தது வந்து என்னது? கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ், இந்த மாதிரி. ஆக மொத்தத்துல பகல் பொழுதெல்லாம் அவங்களோட உணவு எப்படி இருந்திருக்குது அந்த காலத்துலன்னு சொன்னா லிக்விட் ஃபார்ம்ல தான் இருந்திருக்குது. அதனாலதான் அந்த காலத்துல வந்து அவங்களுக்கு நோய்களும் இல்லை, மருத்துவமனைகளும் இவ்வளவு கிடையாது, அவங்க மருந்துகளும் கிடையாது, நீடிச்ச நோய்கள் இல்லை, அவங்களால நிம்மதியா வாழ முடிஞ்சு கடைசிய கட்டம் வரைக்கும் அவங்கள ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அவர் கிடைத்தது. அதுதான் மாறி போச்சு இப்போ. அந்த மாதிரி கஞ்சி, கூழு, ரசம். ரசம்ன்றது வந்து உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுருங்க, ரசம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஈஸி, சிம்பிள், பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னது ரசத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன? சூப். சூப்புக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, அப்பிடைசர், பசி தூண்டி. ஸ்டார் ஹோட்டலில் போனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்து சூப்பு தான் கொடுக்கும். ஏன் கொடுக்கலான்னு யோசிச்சு யாரை பார்த்தீங்களா? நாங்கள் ஸ்டார் ஹோட்டல் போனதாங்க. சின்ன சின்ன ஹோட்டலே ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் போடுவாங்க. ஏன்னா எப்படி காசு வாங்கணும் போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்து இது மாதிரி கோம்போ குடும்பா கோம்பு அப்படின்னு முதல்ல எடுத்தோம் சூப்பு. அப்புறம் அது வந்து ஸ்டார்டர்னு கொடுத்து அதை அப்பயே முடிச்சு விட்றாங்க கதையை. அதை எண்டிங் பார்ட்டா முடிஞ்சு போகுது. அது ஸ்டார்டர் முடியறதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சுன்னா அப்போ அவங்க என்ன கொடுக்க போறாங்க, என்ன சாப்பிட போறாங்க? ஒண்ணுமே ரொம்ப மிச்சம் ஆகும். ஆனால் ஒண்ணு நல்லதா போச்சு. எவ்வளவு காசு எல்லாம் போனாலும் உடம்பு கிடைக்காம அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன ஒரு பொரிச்ச எல்லாம் கொடுத்துருவாங்க. கம்பி சொல்லி டிசைனா இருக்கு பாருங்க. சூப்பரா சாற்றையில் விடுறாங்க நினைச்சு அதே அப்படியே வந்து மனசு நிறைஞ்சிடும், உடம்பு நிறைஞ்சிடும், வயிறு நிறைஞ்சிடும். அப்பாடான்ட்டு அந்த பில்லுக்கு ஓகே பண்ணிட்டு வந்துட்டு முடிஞ்சு. ஒரு வகையில அது பெனிஃபிட் தான். ஏன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு வகையில அவங்களோட கால்குலேஷன் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டார்டர்லயே நம்ம வந்து முழுசா சாப்பிட்டு அந்த வாழ்க்கையை நிறைவேற்றலாம். ஏன்னா ஸ்டார்டர் நல்லா சாப்பிட்டுக்கலாம் நமக்கு வந்து அது அப்பதான் நல்லா சாப்பிட நினைச்சே ஸ்டார்டர்லயே வயிறு ஃபுல்லா எப்படி வெளியே வரதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து பகல் பொழுதெல்லாம் லிக்விட். ஏன்னா வெப்பம் இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் நீர்த்த உணவுகள், வெப்பம் அடங்கிடணும்னு குளிர்ந்த நேரத்தில் சூட்டை தரக்கூடிய திட உணவுகளை அவர்கள் உண்டு வந்தார்கள். இந்த சப்ஜெக்ட். நம்ம இந்த சப்ஜெக்ட் நம்ம புரியாதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து வாழ்நாளெல்லாம் நோய்கள்.
நம்மளால முடியலன்னா வாரத்துக்கு ஒரு 2 நாள் கூழ், 2 நாள் கஞ்சி காலையில போட்டுருவோம். அந்த மாதிரி முதல்ல ஒரு வேளையை மாத்த முடியுமான்னு பார்த்து ட்ரை பண்ணணும்னு சொன்னா இன்றைய வகுப்பினுடைய வெற்றி அங்கதான் இருக்கு. நம்ம லிக்விட் ஃபார்ம்ல வந்து மறந்துடுறோம். நமக்கு ஒன்றும் பிடிக்காம இல்லை, நமக்கு தெரியாம இல்லை, எல்லாமே தெரியும், நமக்கு பிடிக்கும் தான். ஆனா டயம் இல்லை. இதெல்லாம் யார் உட்காந்து காலைல உட்காந்து இன்னும் காலைல பழைய சோறு கரைச்சி குடிக்கிறதுக்கு, ஒரு கம்பஞ்சோறு ஆக்கி சாப்பிட்றதுக்கு, ஒரு கூழ் காய்ச்சறதுக்கு என்ன டிஃபன் சரி எவ்வளோ ஆகுமோ அதோட குறைந்த நேரம் தான் ஆகுதுன்றது தான் உண்மை. அது உண்மையிலும் உண்மையை வந்து நம்ம மனசு மறைச்சிக்குது. இதெல்லாம் ஒரு இட்லி ஊற்றி வச்சா வேலை முடிஞ்சு போச்சு, காலைல ஒரு 4 மாதம் சொல்லி பார்த்தா டபால் போட்டு நம்மளுக்கு நாமே சமாதானம் பண்ணிக்கிட்டு கஷ்டத்தை அதிகமாகிட்டே போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான். நான் சொல்லி நீங்க கேட்கறது இல்ல, நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்ன்றது தான் எங்க சப்ஜெக்ட். நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் வந்து ஒன்னாதான் வந்து ஜேர்னி பண்ணணும். தனித்தனியா ஒண்ணும் கிடையாது. நமக்குள்ள மாற்றங்கள் வரணுன்றது நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்ந்து தான் நான் யோசிக்கிறேன். நீங்களே இப்பதான் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். ஆமா, நானும் இப்பதான் யோசிக்கிறேன். நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை லிக்விட் ஆக்க முடியுமான்னு பார்க்கலாம். போக போக பகல் பொழுதாலும் லிக்விட் ஆக்க முடிஞ்சதுன்னு சொன்னா நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம். எப்படிப்பட்ட வெற்றி அடைவோம் தெரியுமா? நோய்கள் இல்லாம, எந்த ஃபைலும் இல்லாம, எந்த ஹாஸ்பிட்டல் கன்சல்டேஷனும் இல்லாம, எந்த மருந்தும் இல்லாம ஆரோக்கியமான நிலைமைக்கு நம்ம திரும்புவதற்கான வாய்ப்பை நாம் இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றோம்னு எந்த நாள் நீங்க தொடங்கல அந்த நாள், எந்த நாள் நான் தொடங்கணும் அந்த நாள் எனக்கு அந்த மாதிரி முயற்சி எடுத்தோமானால் ஹார்ட் அட்டாக் இல்லை, ஆர்த்தரைட்டிஸ் இல்லை, பெராலிசிஸ் இல்லை, தூக்கம் இல்ல அப்படின்ற பிரச்சனை இல்லை, ஆஸ்மா இல்லை, டிபி இல்லை, கேன்சர் இல்லை, கிட்னி ஃபெயிலியர் இல்லை. கிட்னி ஃபெயிலியர் சுருங்கி விரியல கிட்னி, தண்ணீர் பற்றாக்குறை, அங்க வந்து ஃபில்டர் அடைச்சிக்கிச்சு அங்க கிட்னில, பியூரிபிகேஷன் ஏஜென்ட் கிட்னி. அப்போ என்னது எல்லாம் மாவு போய் ஒட்டிட்டு இருக்குது. பிசு பிசு பிசுன்னு மாவு அந்த ஃபில்டர்ல போய் இந்த ஜரடையில வந்து பிசு பிசுன்னு ஒட்டிச்சுன்னா நம்ம எப்படி அந்த ஸ்கிராச் பண்றதுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு கிளீன் பண்றோம். கிட்னில போய் அதை அந்த ஜரடையில கிட்னின்ற ஜரடையில போய் ஒட்டிக்குது. என்ன ஒட்டிக்குது? இந்த மாவு பொருள் எல்லாம் ஒட்டிக்குது. நம்ம சாப்பிட்ற மாவு பொருள் எல்லாம் ஒட்டி அந்த ஃபில்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டதுனால அது ஃபில்டர் தண்ணி வெளியே போறதுக்கான வழி இல்லாதனால உள்ள தேங்குது. தேங்க போகும்போது கைகால் முகம்லாம் வீங்கி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. கிட்னி ஃபெயிலியர் கிடையாது, கிட்னி நல்லா தான் இருக்குது. இது மாதிரி எனக்கு ஃபில்டர் அடைச்சிருக்குது, எனக்கு கிளீன் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்குது. அது அதுதான் பிபி ரைஸ் ஆகிறதுக்கான ரீசன். நம்ம என்ன பண்றோம், நீ இன்னும் ரொம்ப ஓவரா பேசிக்கிற, நீ இந்த வேலை செய்யறவன் சரி இல்லைன்னு சொல்லி கட் பண்ணிட்டு வேற ஆள் வைக்கிறான். வேற ஆள் வச்சாலும் அதே நிலைமை தான். என்ன ஆகும்? அவனுக்கும் அதே தான் நிலைமை வரும். நான் அவனு தான் வேலை செய்ய முடியாது. ஏமா இது மாதிரி இதை கிளீன் பண்ணாம எப்படி நான் வேலை செய்ய முடியும்னு கேட்பான். அப்போ வாழ்நாள் முடிஞ்சிடும். அவன் 2வது வாட்டி கொஸ்டின் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது கிட்னியை. அப்போ அவனுக்கு என்ன ஆகும்? லைஃப் முடிஞ்சிடும். எத்தனையோ பேருடைய லைஃப் எல்லாம் முடிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் நமக்குள்ள மாற்றங்கள் வரலன்னு சொன்னா எப்ப மாறுவது? நமக்கே தெரியலன்னா அடுத்த ஜெனரேஷன் இதோட மோசமா தான் இருக்க போகுது. நாம ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ள வர வச்சுன்னு சொன்னா இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டா கொண்டு போக முடியும். நமக்கே அது விழிப்புணர்வு இல்லை. நம்ம எல்லாம் பெரியவங்க எல்லாம் பார்த்துருக்கிறோம். நமக்கே அந்த விழிப்புணர்வு நமக்குள்ள வரலன்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன் எப்படி நம்ம சொல்ல முடியும், எடுத்து கொண்டு போக முடியாது. சரி, எப்பெல்லாம் வந்து திரவ பொருளா இருக்கணும், உடம்பு சரியில்லைன்னு சொன்னா திரவ பொருளா மாத்தணும், லிக்விட் ஃபார்ம்ல இருக்கணும் ஃபுட்டு. வேலை அதிகமா இருந்தால் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கணும். தூக்கம் எனக்கு குறைவா தான் தூங்குறதுக்கான நேரம் இருக்குதுன்னு சொன்னா லிக்விட் ஃபார்ம்ல வரணும். எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு சொன்னாலும் லிக்விட் ஃபார்முக்கு வரணும். என்னால வந்து இன்னைக்கு 2 நாளைக்கு அந்த ஆபீஸ் ஒர்க் நான் பண்ணி ஆகணும், வீட்டில் உட்காந்து பண்ணி ஆகணும்னு சொன்னா லிக்விட் ஃபார்முக்கு வந்துடணும். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம், நாங்கள் எல்லாரையும் போய் கூப்பிடணும், அலைச்சல் ஜாஸ்தியா இருக்குது, அப்ப லிக்விட் ஃபார்ம். கடும் உழைப்பு வந்து உயிருக்கு ஆபத்து. சரி, அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் எங்களால் தூங்க முடியாது, லிக்விட் ஃபார்ம். ஃபங்க்ஷன்ல எல்லாரும் சாப்பிட்டோம், நீங்க சாப்பிட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, உயிர் காப்பாற்றணும். எத்தனையோ பேருடைய ஃபங்க்ஷன்ல நடத்துறவங்க அவங்க குழந்தைகள் நடத்த போகும்போது அவங்க உடம்பு சரியில்லாமல் போய் நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துட்டேன். யார் நடத்துறாங்களோ அவங்க தான் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்க தூக்கம் இல்லாமல் ரொம்ப அலையா அலைஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆகி மென்டல் டென்ஷனு, பிசிக்கல் டென்ஷனு எல்லாம் சேர்ந்து போய் அவங்கள பலவீனப்படுத்தி இருக்குது. அதில் ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு உயிரே போயிருக்குது. ஒரு நாள் நிறைய பேரோட உயிர் போயிருக்குது. குறிப்பா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்னைக்கே வந்து அவர் இறந்துட்டார் ஒருத்தர். ஜிம்ல ரொம்ப அதே மாதிரி வந்து அந்த ஒர்க் அதிகமாக பண்ண போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவங்க இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வெயிட் தூக்கிட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவங்க இருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டதுனால வந்தவங்க. வயிறு எம்டியா இருக்கும் போது அவ்வளோ நல்லா ஆகாது.
இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு வந்து குறைவான நேரம் தான் தூக்கம் கிடைக்குது, இல்ல வந்து அதிகமான வேலை போல இருக்குது, இல்ல அதிகமான மென்டல் டென்ஷன் இருக்குது, இல்ல அதிகமான ஜேர்னி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நம்முடைய உணவு எப்படி இருக்கணும்னு சொன்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கணும். இதுதான் டெசிஷன். சரி, நம்ம ஓய்வு எடுக்க போறோம். தைரியமா நிம்மதியா எவ்வளவு நாள் சாப்பிடலாம் ஒண்ணுமே ஆகாது. சாப்பிட்டு உடனே படுத்தவும் கூடாது, நோய் வந்துடும். ஒரு அவகாசம் எவ்வளவு சாப்பிட்டுருக்கோமோ அதுக்கேற்ற அளவுக்கு கேப் கொடுத்துட்டு படுத்தோம்னா அந்த உடம்புல அதுவும் நல்லா ஒட்டி நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும். நம்ம இன்னும் வந்து உற்சாகம் உழைப்பதற்கான அந்த சந்தோஷம் நமக்கு கிடைச்சு. அது வேணும்னு சொன்னால் இந்த மாதிரியான புரிஞ்சுக்கணும் நம்ம. எப்போ திடப்பொருள் சாப்பிடணும், எப்போ வந்து லிக்விட் சாப்பிடணும், எப்போ வந்து சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிட்டே ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள வந்தால் இனி வரும் நாட்கள் எல்லாம் நோய் இல்லாத நாட்களாக நகரும். அப்ப தண்ணீரை பத்தி சிந்திக்கணும் நீங்க. தண்ணி தாகம் எடுக்கும்போது நான் குடிக்கணும்னு தோணும். ஆனா குடிக்காம வேலை பார்த்துட்டு இருப்பேன். நிறைய பேர் சொல்றாங்க அந்த மாதிரி. எனக்கு தோணவே இல்லைன்றத நான் அதை விட அதிகமான பேர் சொல்றவங்க. நான் ஒரு நாளைக்கு காலையில வந்து 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். எதுக்கு? என்னங்க ஒரு மருத்துவர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்புறம் ஒரு 2 லிட்டர் குடிப்பேன். 7 லிட்டர் குடிக்கிறேன். அதுவும் தவறு. நீங்க வந்து 700 எம்எல் தான் தண்ணி குடிக்கணும். 300 எம்எல் தான் குடிக்கணும். 200 எம்எல் தான் குடிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. அதுவும் தவறு. இதுவும் தவறு, அதுவும் தவறு. யாருடைய பாத்திரத்துக்கு எவ்வளவு கொள்ளளவுன்னு அவங்களுக்கு தெரியும். பாத்திரம் இருந்து பிச்சை எடுன்ற மாதிரி இந்த பாத்திரம் இருந்த உணவு கொடு, தண்ணீர் கொடு. அந்த மாதிரி ஓவரா தண்ணி டம்ப் பண்ணாலும் கிட்னி திணறும். தண்ணி கொடுக்காம விட்டாலும் கிட்னி திணறும். தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அளவு வேணும்ன்றது அவங்களுடைய அளவு. அவங்களுடைய பாத்திரம் எவ்வளவு பெருசுன்றதை பொறுத்து தான் தண்ணியோட அளவு. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தண்ணி குடிச்சால் தாகம் அடங்கிடுச்சு, திருப்தியா இருக்குது உங்களால சொல்ல முடியும். இவ்வளவு தண்ணி குடிச்சேன்னா எனக்கு வயிறு முட்டுது, இவ்வளவு தண்ணி குடிச்சா மூச்சே விட முடியல, இவ்வளவு தண்ணி குடிச்சா எனக்கு வாந்தி வருது. அப்ப அந்த ஸ்டெப்ஸை கவனிங்க. அப்ப எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? வாந்தி வராத அளவுக்கு, மூச்சு முட்டாத அளவுக்கு, வயிறு கனமா இல்லாத அளவுக்கு தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரிலாக்ஸ் ஸ்டேட் இருக்கணும், சந்தோஷமா ஆகணும், மகிழ்ச்சி அடையணும். அதுதான் அளவு. அந்த அளவை தெரிந்து கொள்வதற்கு நீங்க முயற்சி எடுங்க. லிக்விட் டயட்டை வந்து எடுத்துக்கொள்ள முயற்சி எடுங்க. காலையில மட்டுமா லிக்விட், இல்ல காலைல மதியம் லிக்விட். ரொம்ப உடம்பு சரியாதவங்களா இருந்தா 2 பேரும் லிக்விட். ஜுரத்துல கஞ்சி காய்ச்சல் கொடுக்கணும் தெரியும் விஷயம் தானே நமக்கு. ஜுரத்துல கஞ்சி தான் காய்ச்சி குடிப்போம், அது தெரியும். அதே மாதிரிதான் ஏன் காய்ச்சல் வர போகும்போது அந்த நோய்க்கு வந்து சீக்கிரமா அந்த நோய் வெளியே போறதுக்காக உடம்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா லிக்விட் ஃபார்ம்ல கொடுக்கறது நம்ம முன்னோர் சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்கலாம். ஜுரத்துக்கு கஞ்சி கொடுப்பாங்க, கசாயம் கொடுப்பாங்க, பழச்சாறு கொடுப்பாங்க. இது 3 தான் கொடுப்பாங்க. 3மே என்ன ஃபார்ம்? அது என்ன ஃபார்ம்? ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி, ஃபார்ம் சி ஏதாவது வச்சிருப்பீங்களா? ஃபில்அப் பண்ணணுமா? இதெல்லாம் பண்ணலன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இங்க இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஆகணுன்றது உங்க நினைவுல இருக்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க ஒரே விஷயத்தையும் திரும்ப 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 பேசினே இருக்கிறீங்க. பிடிச்ச பாட்டு எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம். எனக்கு பிடிச்சது பாருங்க. கேட்கறவங்க கேட்கலாம், கேட்கலாம் போட்டு போயிடும். நெக்ஸ்ட், இன்றைய உணவு. இந்த உணவு வந்து குடல்களின் உராய்வை தடுக்கிறது. குடல்ல போய் ஒன்னோட ஒண்ணு உரசி புண்ணாக்குது இல்லையா, அல்சர் ஃபார்ம் ஆகிடும். அந்த புண்ணை ஆக்காமல் தடுக்கக்கூடிய உணவு இது. நான் ஹீட் பாடி அப்படி சொல்ல வர்றாங்கல்ல, அந்த ஹீட் பாடியை வந்து என்ன பண்ணணும்? இப்போ ஹீட் பண்ணணும், அப்படித்தானே? ஹீட் பாடியை வந்து என்ன பண்ணணும்? கூல் பண்ணணும்னு சொல்றாங்க இங்க. கூல் பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு உணவு.
இது தனித்தனியா பேதி ஆகுது. அப்பவும் இது பயன்படும். வாஷே எனக்கு வரமாட்டேங்குது. அப்பவும் பயன்படும். எனக்கு எடையை குறைக்கணும். என்ன செய்யலாம் நாங்க? அப்ப கெட்ட கொழுப்புகள்லாம் கெட்ட கொழுப்புலாம் ஒண்ணும் இல்ல. கொழுப்பு அவ்வளவுதான். கொழுப்பை வந்து செரிக்க வைத்து உடலுக்கு பயனுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு உணவு. நோய் எதிர்ப்பாற்றல், இம்யூன் என்ஹான்சிங் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. இரத்த சோகையை போக்குவதற்கு பயன்படக்கூடிய உணவு. அனிமிக் கண்டிஷன்ல இது யூஸ் ஆகும். போனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது போன் வெயிட்டை குறைக்கும். as well as போனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். போன்ல நம்ம உடம்புல வெயிட்டா இருந்தா நமக்கு கஷ்டம் தானே. அப்போ அந்த வெயிட்டும் குறைக்கணும். நம்மளும் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். அப்போ போன் வெயிட்டை குறைக்கும். பிளஸ் வந்து போனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரெண்டு விஷயமும் அதுக்குள்ள இருக்குது. விஷன், பார்வைத்திறன். இந்த பார்வைத்திறனை மேம்படுத்துவதற்கு பயன்படக்கூடியது. கண் பார்வை குழந்தைகளுக்குலாம் வந்து விட்டமின் டெபிஷியன்சி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம விட்டமின் அதுக்குலாம் மினரல்ஸ் அதெல்லாம் போறதில்ல. அதுக்குலாம் போறதில்ல. சப்ஜெக்ட் அப்படி எங்கேயுமே நான் பேசுறது இல்ல. ஆனா ஒரு சத்து பற்றாக்குறைன்னு வச்சுக்கலாமே. சத்து பற்றாக்குறையின் காரணமாக கண்ணு இப்படி இந்த குழந்தை இப்படிதான் போகுது. என் பொண்ணு இப்படிதான் போகுது. என் பையன் இப்படிதான் போகிறான். கண்ணாடி போடணும்னு இப்படி எடுத்து பார்க்குறான், இப்படி எடுத்து பார்க்குறான். அவனுக்கே புரிய மாட்டேங்குது. எப்படி பார்க்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப குழந்தைகளின் பார்வை திறன் மேம்பாடு. இந்த பச்சையா சாப்பிடும்போது பல் ஈறுகளுக்கெல்லாம் வந்து பற்களுக்கும் பல் ஈரலுக்கும் உறுதி அளிக்குது. எப்படி சாப்பிட்டால் அப்படி நடந்து வரதான் போறாங்க. பச்சையா சாப்பிட்டா என்ன ஆகுது? பல்லுக்கும் ஈறுகளுக்கும் பலப்படுத்துது. இதை முத்தி போனதை கொதிக்க வச்சு சாப்பிட்டா என்ன ஆகுது? சளி இருமல் குறையுது. இதோட பிஞ்சை வந்து வேக வச்சுட்டு வடிகட்டி அந்த தண்ணி எடுத்து ஒரு இனிப்பு கலந்து சாப்பிட்டா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சரியாகும். இந்த காயோட பிஞ்சா எடுத்து வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து இல்ல வேக வடிகட்டணும்லாம் இல்லை, அப்படியே ஸ்மாஷ் பண்ணி கூட அது கூட வந்து ஒரு ஸ்வீட்டா கலக்கணும். அது கொடுத்தா வெள்ளைப்படுதலுக்கு மருந்தாக மாறும். நிறைய பேருக்கு இந்த போன் வந்து கால் வளைஞ்சி வளைவா இருக்கும். முழங்காலுக்கு அப்படியே வளையான்னு பேரு. அந்த முழங்கால் வளைஞ்சு வளைஞ்சு நடப்பாங்க. இப்படி இப்படி நடப்பாங்க. பார்த்துக்கலாம். உடம்பு வரைக்கும் ஷேப் கரெக்டா இருக்கும். நீ ஜாயிண்ட் வரைக்கும். நீ ஜாயிண்ட்டுக்குள்ள கால் இப்படி பெண்டா இருக்கும். அந்த மாட்டு கொம்பு மாதிரி வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கூட இந்த காயில சரியாயிடும். தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தாங்கன்னா அது அப்படியே என்ன ஆகணும்? நிமிந்துடும். இப்படி தட்டி விட்டு அந்த போனை தட்டி விட்டு நேரம் தட்டினா உடஞ்சிடும். நீங்க தட்டி விட்ட போன் அது மாதிரி நிமித்தனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிமிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய் இது. புற்றுநோய் எதிர்ப்பில் இந்த காய் ரொம்ப அதிகமா பயன்படுது. கேன்சர் வராம தடுப்பதற்கும் தடுப்பு மருந்தாகவும் பயன்படுகிறது. குறிப்பா சொல்ல போனா 3 விஷயங்கள். உடல் நலன், அதாவது இதனால உடல் நலன் பற்றி பேசுறோம். இது என்னது?
உடல் நலன், டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட். இதை ஊற வச்சு கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம், ஸ்மாஷ் பண்ணி குடிக்கலாம். எடை குறைப்பு, குடல் நலன், நீரிழிவு, எடை குறைப்பு அப்படின்னு 3 அம்சங்களுக்கு இது பயன்படும். வெயிட் ரிடக்ஷன், ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட், டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஜிஐ ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், செரிமான மண்டலத்தினுடைய நிர்வாக அமைப்புக்கு 3க்குமாக பயன்படக்கூடிய ஒரு. கர்ப்பிணிகளுக்கு கட்டாயமாக உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு காய், ஏனென்றால் இதனுடைய பயன்கள்ல முக்கியமானது வளர்ச்சி, குரோத். அதே மாதிரி விஷனை பொறுத்த வரைக்கும் குளுக்கோமா, கேட்ராக்ட் இதெல்லாம் கூட வந்து வராம தடுப்பதற்கு பயன்படுத்தி சொன்னா கண் பார்வையில வந்து சேஃப்டியா வச்சுக்கலாம். நம்ம குளுக்கோமா அண்ட் கேட்ராக்ட்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஹார்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது. இதயத்தை வலுப்படுத்துவதற்கு பயன்படக்கூடியது. இதய நலன், ஹார்ட் ஹெல்த். இத வந்து கறி குழம்புல போடலாம். மீன் குழம்புல யாரும் போட மாட்டாங்க, போறதில்லை. ஏன்னா சண்டே சரி கறி குழம்பு ஞாபகம் வந்துருக்கு. அடுத்தது கார குழம்புலையும் போடலாம், புளிக்குழம்புலையும் போடலாம். அது காரக்குழம்பு, புளிக்குழம்பு. விழுப்புரத்துக்கு அங்கிட்டு நாங்க இருக்கோம்ல, நாங்கெல்லாம் புளிக்குழம்பு. விழுப்புரத்துக்கு என்ன நகரம், நாங்கெல்லாம் காரக்குழம்பு. ரெண்டும் ஒண்ணுதான். அதுல போடலாம். கூட்டாகவும், பொரியலாகவும், அவியலாகவும், வறுவலாகவும் பயன்படக்கூடிய ஒரு காய். ஊற வைத்து காலையில சாப்பிடலாம். கொதிக்க வச்சு குடிக்கலாம். சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், சளி இருமலுக்கு. ஊற வச்சு காலையில வெறும் எடுத்து சாப்பிடலாம்னு சொன்னேன். பச்சையாகவும் சாப்பிடலாம். பச்சை சாப்பிடலாம்னு சொன்னேன். குழந்தைகளுக்கும் நல்லது, கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது, குழந்தை வளர்ச்சிக்கும் நல்லது, உடல் வளர்ச்சிக்கும் நல்லது, அறிவு வளர்ச்சிக்கும் நல்லது.
ஹார்ட் ஹெல்த், இதய நலன் மேம்பாட்டுக்கு நல்லது. நீரிழிவு டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்ல இது யூஸ் ஆகுது. புற்றுநோய் எதிர்ப்புல இது யூஸ் ஆகுது. பற்களின் வளர்ச்சிக்கு, அதே மாதிரி ஈறுகளின் பலப்படுத்துவதற்கு, அதாவது கண்ணொளி பெறுவதற்கு, கேட்ராக்ட், குளுக்கோமா போன்ற நோய்களை போக்குவதற்கு, இப்படி பல்முனைகளில வந்து இது பயன்படுகிறது. வெள்ளைப்படுதல் நோய்க்கு இது வந்து சர்க்கரை சேர்த்து சாப்பிடணும், இனிப்பு சேர்த்து சாப்பிடணும்னு சொன்னோம். அதே மாதிரி சளி இருமலை குறைக்கிறதுக்கு முத்திரை வெண்டைக்காயை வந்து கொதிக்க வச்சு குடிக்கணும்னு சொன்னோம். யாரும் சொல்லல. வெண்டை பிஞ்சி ஸ்வீட்ல சாப்பிடுவோம். ஏன் எவ்வளவு நேரம் அதை கண்டுபிடிக்க முடியல? இது இருக்கிற ஒரு பிசுபிசுப்பு தன்மை என்ன பண்ணுதுன்னா குடல் புண்களை ஆத்துது. இதுல இருக்கிற அந்த பிசுபிசுப்பு கொழுப்பு தன்மை ஒண்ணுது. அப்ப என்ன பண்ணுதுன்னா கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட், ஹார்ட்டை வந்து சேஃப்டி பண்றதுக்கு எப்பயுமே வந்து வளவளப்பு தன்மை வேணும். ஹார்ட்டுக்கு ட்ரை ஆயிடக்கூடாது. அப்பதான் பிளட் சப்ளை பண்ண ஸ்மூத்தா அந்த பிளட் சப்ளை பண்ண முடியும். அறிவாற்றலைன்னு சொன்னேன், அப்போ கண்டுபிடிக்கலாம் சார். அறிவாற்றல் என்னது? குத்து வெண்டைக்காய் மூளையை கொடுக்கும், குட்டா பயிரையும், அது பழமொழி இருக்குது. அது மாதிரி இது எல்லாரும் சொல்லியிருப்பீங்கன்னு தான் நினைச்சேன். சரி சொல்லல, டைம் ஆகிட்டு இருக்கு. வச்சுருவோம். பச்சையா சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம், கூட்டு, அவியல், பொரியல் எல்லாத்துலேயும் போடுறாங்க. கறிக்குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு, இது புளிக்குழம்பு எல்லாத்துலேயும் போடுறாங்க. இது எல்லா வகையான உணவு வகையிலையும். வெண்டைக்காய் ரசம் கூட போடலாம். மருந்து தயாரிப்பதற்கு வெண்டைக்காய் ரசம் அதை யூஸ் பண்ணுவாங்க. வெண்டைக்காய் சூப்பு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. எப்போ முடிப்போம்னு எல்லாம் பார்க்கறனால தான் முடிச்சிட்டேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் டெவலப் பண்ணிருப்பேன். எப்படி எல்லாம் டெவலப் பண்ணிருப்பேன்னு சொன்னா, இது காற்சிலம்புக்குள் இருக்கும் முத்துக்களை அடையாளம் காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன, மென்மையான பெண்மையின் விரல்களை அடையாளம் காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க வந்து எல்லாம் வந்து போரிங்கா உட்காந்துனால சரி ஓபன் பண்ணி வைப்போம். வாரத்துல ஒரு நாள் 2 நாளாவது வெண்டைக்காய் நம்ம உடம்புல வந்து சேர்றது வந்து பயங்கரமான எஃபெக்ட். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு பெஸ்ட் வந்து யாருக்கு இது கொடுக்கணும்னு சொன்னா குழந்தைகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஏன்னா growth, விஷன், 2 விஷயம். ஒன்று கான்ஸ்டிபேஷன், இல்ல வந்து டயரியா. இதெல்லாம் கரெக்ட் பண்ண டைஜஸ்ட் சிஸ்டத்தை கரெக்ட் பண்றது ஒண்ணு. கண் பார்வை, மூளை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, growth. அப்போ என் குழந்தைகள் தான் மெயினா தேவைப்படுது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வந்து கிட்னி ஸ்டோனோ அது இப்படி எல்லாம் பயமுறுத்துவாங்க. நம்ம ஏன் அதிகமா சாப்பிடணும் அதை பத்தி யோசிக்கணும். அந்த இடத்துல போக வேணாம். கான்ட்ரா இண்டிகேஷனை பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம். நம்ம இவ்வளவு வெண்டைக்காய் யாரும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு வெண்டைக்காய் சாப்பிடலாம், ஒரு 4 வெண்டைக்காய் சாப்பிடலாம். வாரத்துல டெய்லி கூட சாப்பிட வேணாம். ஒரு 3 நாளைக்கு. திங்கள் புதன் வெள்ளி எங்க வீட்டுல வந்து வெண்டைக்காய் தான். திங்கள் சாம்பார்ல போட்டுருவோம், நம்ம காரக்குழம்பு போட்டுருவோம், வெளியே நம்ம பொரியல் பண்ணுவோம். அவ்வளவு மஞ்சள் போச்சு. சரிங்களா? வெண்டைக்காய் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து பிடிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு பெருசா யாரும் இல்லை. சில பேர் வளவளன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதை ஆல்டர் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த வெண்டைக்காய் எடுத்துட்டு 2 கீரி விட்டுட்டு அதுல பெப்பர்லாம் தூக்கிட்டு கூட அப்படியே சாப்பிடுவாங்க. சில பேருக்கு டயட்ல. சில பேருக்கு 2 வெண்டைக்காய் அப்படி கீரி விட்டு தண்ணியில் ஊற வச்சிருவாங்க. காலை அந்த தண்ணி அப்படியே ஸ்மாஷ் பண்ணி அப்படி குடிச்சிருவாங்க. டயபெட்டிக் சரியாகுன்னு சொல்லிட்டு அல்சருக்கு அந்த மாதிரி குடிக்கிறாங்க. பிஞ்சு வெண்டைக்காய் கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு போட்டு குடிச்சாங்கன்னு சொன்னால் வெள்ளப்படுதல் கண்ட்ரோல் ஆகுது. இன்னொருத்தர் அது இன்னொரு குறிப்பில் பார்த்தாங்க. அதை நான் ட்ரையல் பார்க்காத ஒன்று, நான் பார்த்ததில்லை. இந்த டயபெட்டிக்லாம் நம்ம கொடுத்து பார்த்துக்கிறோம். ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு கொடுத்து பார்த்துக்கிறோம் வெண்டைக்காயை. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதுன்றது ஈஸியாக எனக்கு புரிஞ்ச விஷயம். எனக்கு ஹார்ட்டை பற்றி ரொம்ப டீப்பாக நான் உள்ளே போயிட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வெள்ளைப்படுதலுக்கு அது இனிப்பு சேர்த்து குடிக்கணுன்றது வந்து ஒரு இடத்துல பார்த்த ஒரு செய்தி. அது எனக்கு தெரியல அதை பற்றி. இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். நம்ம வந்து உள்வாங்கினதை டெலிவரி கொடுக்குறோம்.
நீங்க பண்ணி பார்த்துட்டு அது கேக்குதா இல்லையான்றது நீங்க கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து இது மாதிரி நீப்லாம் சாப்பிட்டு செலுத்த வேலை பண்ணலாம் சரியாவது நிறுத்தி பண்ணலாம்னு சொல்லிக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம எல்லாம் வந்து கலந்துரையாடல் தான். கலந்துரையாடல் நீங்க மட்டும் தான் பேசிக்கிறீங்க. எங்க இந்த கலந்துரையாடல்? நீங்க பேசுறது நான் கற்பனை பண்ணிக்கிறேன். நீ என்ன கேள்வி கேட்க நான் பதில் சொல்றதா நான் என்ன கற்பனையிலே போடுறேன். சொல்லப்படாது. இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான். நான் ரொம்ப நேரம் ஆயிடும். நீங்க பதில் சொல் கேட்டு நான் சொல்லி அதுக்கெல்லாம் ஆயிடும். நீங்க சொல்றதா நினைச்சுக்கிறேன். நான் உங்க பார்வையில நான் புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பதில் சொல்றேன். வெண்டைக்காயில அவ்வளவு பயன்கள் இருக்க போகும்போது பயன்படுத்துவதற்கு நம்ம ஏன் தயாரா இல்லை? ஒன்றும் கிடைக்காத ஒன்றும் கிடையாது. அன்றாடம் வந்து நம்ம கண் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். இது கூட பயன்படுத்தலைன்னு சொன்னா நம்ம அப்புறம் எதை பயன்படுத்த போறோம்? இது பச்சையா இருக்குது, கிரீன் கலர் இருக்குது. பச்சையாவே சாப்பிடாம நல்லா தான் இருக்குது. எல்லா உணவுகள்லயும் சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. பச்சையா சாப்பிட்டு பாருங்க. அப்படி பயன்கள் உங்களுக்கு புரியும். ஹைபிரிட் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நேச்சுரலா இருக்கணும். இல்லைன்னா வந்து ஏதோ ஹைபிரிட் இல்லாத பார்த்து வாங்க வேணும். அந்த மாதிரி பார்த்து வாங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணிட முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு வந்து வெண்டைக்காயை பத்தி பேச போகும்போது குழந்தைகள் தான் எனக்கு அதிகமா ஞாபகம் வராங்க. அப்புறம் ஹார்ட் பேஷண்ட் ஞாபகம் வராங்க, கர்ப்பிணிகள் ஞாபகம் வராங்க. அவ்வளவுதான் 3 பேர் தான் ஞாபகம் வராங்க. குழந்தைகள், கர்ப்பிணிகள், இதய நோயாளிகள். இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறமா டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட், சர்க்கரை. அவ்வளவுதான். இந்த 4 விஷயம் ஞாபகம் வச்சுட்டா போதும். வெண்டைக்காய் பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட் சேர்ந்து பண்ணிக்கணும். குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா வெண்டைக்காய் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வீட்டுல ஒரு உணவு பொருளா இருக்கணும். இன்னும் வெண்டைக்காயில ரெசிபி எல்லாம் பாருங்க. நிறைய இருக்குது ரெசிபி எல்லாம் வந்து யூடியூப்ல பார்த்தா நிறைய வரும். அது மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான உணவா மாற்ற முடியாது. அப்ப குழந்தைகளுக்கு நல்லதுன்னு சொல்லும்போது நமக்கும் அது நல்லது தானே. அதிகமான பயன்கள் குழந்தைகளுக்கு இருக்குது. குழந்தைகள் கர்ப்பிணி தாயமாக்கும். ஏன்னா அங்கேயும் குழந்தை வளர்ச்சி தேவைப்படுது. இப்போ வெண்டைக்காய் இம்பார்ட்டன்ஸ் அங்கே 2 பேருக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கண் இப்படி இப்படி சுருக்கி இந்த பசங்க பார்த்துச்சுன்னா வெண்டைக்காயை பற்றியே பேசணும். நிறைய உணவுகள் பேச போகிறோம். அதில் வெண்டைக்காயும் நம்ம மைண்டில் வைக்க வேண்டிய விஷயம். இப்படி பார்த்தாங்கன்னா வெண்டைக்காய் கொடுத்துடணும். வாரத்தில் ஒரு 3 நாள் கொடுத்தா போதும். நம்ம டெய்லி 7 நாள்லாம் வெண்டைக்காய் வாங்கி வைக்கிறோம். குழந்தைன்னு சொல்லி 3 நாள் கொடுத்தா போதும். அப்புறம் பார்த்துக்கலாம். 2 நாள் ஆக்கலாம், 5 நாள் ஆக்கலாம், 4 நாள் நம்ம இஷ்டம். வாரத்தில் 3 நாள் ஆல்டர்னேட்டிவா ஒரு காய் கூட இன்னொரு காய் வெட்டி போட வேண்டியது, அதே காய் சேர்த்து போடுது. அப்படியாக இந்த உணவுப் பொருள் பயன் தரக்கூடிய உணவுப் பொருள், நம்மோடு பயணிக்கக்கூடிய உணவுப் பொருள், இந்த அற்புதமான உணவுப் பொருளை பயன்படுத்தி மகிழ வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை, நம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை, தாய்மார்களின் ஆரோக்கியத்தை, கருவை சுமக்கின்ற தாய்மார்களின் ஆரோக்கியத்தை இந்த வெண்டைக்காயின் மூலமாக நாம் மெருகேற்றுவோம். புதிய வரவுகளை ஆரோக்கியமான வரவுகளாக புதிய குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளாக பெறுவதற்கான வாய்ப்பை இதன் மூலமாக ஏற்படுவதற்கு இந்த பகுதி பாலமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். வருகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்ற நன்றி அனுப்புகிறேன்.